உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். ஒன்று 11/2015 ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பஞ்சமி திதி பகல் 10:23 வரை, பின்பு சஷ்டி. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 9:17 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப உரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று சஷ்டி என்பதனால் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானத்தில் அமையப்பெற்று 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களின் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனானவர் 2இல் அமையப்பெற்று 4ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் ஏற்படலாம் என்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் அமையப்பெற்று முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தடைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவானது சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடக ராசி நேயர்களே, 2இல் செவ்வாய் 4இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். கோபத்தை குறைப்பது உத்தமம். உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனானவர் 3இல் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். பண வரவானது சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவானது நன்றாக அமையப்பெற்று மன அமைதியானது உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, சனியானவர் 3இல் அமையப்பெற்று 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் என்றாலும் சூரியனானவர் 2இல் இருப்பதால் உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் கவனம் தேவை. துலா ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிப்பது உங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அனுகூலங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவுகள் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு, சிலருக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பெல்லாம் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 10இல் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரன் நாள் முழுவதும் இருப்பது சந்திராசிரமம் ஆகும். இதனால் குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகும். மற்றவர்களிடம் பேச்சை குறைக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போட வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் நினைத்தது நடக்கும்.